வணக்கம். சிலரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதை பேசணுமோ அதை விட்டுட்டு வேறு விஷயங்களை எல்லாம் தன்மையற்ற நிலையிலே பேசுவாங்க. அந்த வாய்க்கொழுப்பு சில நேரங்களில் வம்பையும் இழுத்து வந்து விட்டுவிடும். அப்போ தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, உனக்கு வாய்க்கொழுப்பு, நீ வாயை வச்சு சும்மா இருக்கிறதானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவன் அவ்வாறு செய்கிறான்? எதற்கு வாய்க்கொழுப்பு என்று பட்டம் வாங்குகிறான்? அங்கேதான் அவனது பகுத்தறிவு மங்கி போயிருக்கிறது. அவனுக்கு அந்த சூழலிலே அவனுடைய உணர்வுகளுக்கு கீழ்ப்படிந்து விடுகிறான். இந்த உணர்வுக்கு கீழ்ப்படிபவன் கோபத்திலே என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிடுகிறான். இப்படிப்பட்டோருக்கு நாம் சூழலை நல்ல ஒரு சமுதாயத்தை அவனுக்கு பழகுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் செயலால் மாறுவான், சொல்லால் திருந்துவான். இந்த நிலையை நாம் ஏற்படுத்துவோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.